ஹலோ சார் சொல்லுங்க சார், உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கோம் சார். எங்க இருக்கீங்க சார்? வெங்கட் பேசுறேன். வெங்கட் ஃப்ரெண்ட் சிவா பேசுறேன். சொல்லுங்க சிவா. வெங்கட் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. எப்படி? सन्नामित्रक्षं वरुणः शन्नो भवत्पर्यमां शन्नगेन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायु त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्मवदि. பா ஏண்டா ஒரு நிமிஷம் வாங்கப்பா. ஏன் என்னாச்சு? வாங்கப்பா சொல்றேன். என்னடா எங்க கூட்டிட்டு போற? வாங்கப்பா. என்னடா எதுவா இருந்தாலும் சொல்ல. என்னாச்சு சொல்றேன்ப்பா. ஏன் தனியா போய் பேசணுங்கிற? இப்படி என்னடா ஆச்சு? சொல்றா, என்ன ஆச்சு? தெரியலப்பா, எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா. ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? மாப்பிள்ள கார் பரவழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாப்பா. அவரு ஸ்பாட்லயே இறந்துட்டாரப்பா. என்னடா சொல்ற? ஒரு ஃப்ரெண்டு தான்ப்பா போன்ல சொன்னாரு. கார் மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நேரத்திலே இறந்துட்டாரு. நீ சொல்றது ரேஷன்டாரடா? கன்ஃபார்ம் பண்ணி தப்பா சொல்றேன். என்னடா சொல்ற நீ? ஆண்டவரே, இந்த விஷயத்தை மறந்துட்டு நான் எப்படி சொல்லுவேன்? ஆண்டவா ஆண்டவா, இந்த வேதவல்லி பாவம் என்னடா பாவம் பண்ணா? முதல் கல்யாணம் தான் நின்று போச்சு, ரெண்டாவது கல்யாணமும் கொடுமைடா கொடுமை. ஆண்டவா, இப்போ நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்குடா. சொல்றது கேட்டா அப்புறம் மூவா என்னோட வா போடா. என்னடா என்னடா மாப்பிள்ளை கிட்ட இருந்து போன் வந்துச்சா? அவர் கிளம்பிட்டாராமா? ஏன்டா அழுகுற? வரமாட்டாருடா பிரபு. என்னடா சொல்ற? இனிமே வரவே முடியாத இடத்துக்கு போயிட்டாரு. நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலடா. என்னடா சொல்ற? என்ன ஆண்டவங்க இப்படி சோதனைக்கு மேல சோதனை பண்றா? பிரபு, மாப்பிள்ளை மண்டபத்துக்கு வர வழியில ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்லயே போயிட்டாராம்டா. ஸ்பாட்லயே போயிட்டாரா? என்னடா சொல்ற? வேதவல்லி, மாப்பிள்ளை வர வழியில ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாராமா? ஐயோ ஐயோ
நான் என்னடா பண்ணுவேன்? ரேணு, ரேணு, நம்ம பொண்ணு வேதவல்லியை கட்டிக்க வேண்டிய மாப்பிள்ள ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாராம்மா. போக வேண்டாம்னு தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டானே, இப்ப பாத்தியாடா ஒரேடியா போயிட்டாரேடா. என்னங்க கல்பனா, மாப்பிள்ள ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாராம். என்னடி வளர பாருங்க, எல்லாரும் அதான் பேசிக்கிறாங்க. என்னடி கொடுமை இது? என்ன கொடுமை நடக்கணுமோ அது நடந்திருக்கு. கடவுளே, நான் மேக்கப் போட்டா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அந்த கிழவி சொன்னால, இப்ப மட்டும் என்ன? அது எதுக்குன்னு அதிர்ஷ்டம் இருக்கணும். ஐயோ, வேதவல்லி அதிர்ஷ்டம் இல்லாதவன் இப்ப 2வது தடவையும் ப்ரூவ் ஆயிடுச்சு. இனிமே வேற யார் அவளை கல்யாணம் பண்ணிக்குவா? மா, என் கெடு கெட்டு போட்டோமா, நீ பேசாம இருமா. உன் மேல ஏதாவது பழி விழுந்துற போது. இது நடி வம்பா போச்சு. பாவம் 2வது தடவையும் இப்படி ஆயிடுச்சே நான் நினைச்சு வருத்தப்படுறேன். பேரலுக்கு தகுந்த வீக்கமா மாப்பிள்ள பாத்துருந்தாங்கன்னா எல்லாம் கட்டுக்கோப்பா நடந்து முடிஞ்சிருக்கும். பேராசை பெருநஷ்டங்கிறது வேதவல்லிக்கு தான் பொருந்தும்னு இந்த மண்டபமே பேசிக்குது. என்ன யார் பழி சொல்ல போறா? அதானே, என்ன கொடுமடி இது? மண்டையை போட போறவங்களை காப்பாற்ற வேண்டிய டாக்டரே மண்டையை போட்டாரு. அவளுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு வேதவல்லிக்கு மட்டும் வாழ்க்கையில ஏன்னா இப்படி எல்லாம் நடக்குது? அப்படி என்னடா நான் பாவத்தை பண்ணல. முதல் கல்யாணம் நின்று போச்சு, அது நம்ம தப்பு இல்லைன்னு நான் மனசை தேத்திக்கிட்டேன். வெங்கட் மாப்பிளைக்கு ஏண்டா இப்படி ஆகணும்? போக வேண்டாம்னு சொன்னேன். என் பேச்ச மாப்பிள்ளையும் கேட்கல, வேதவல்லியும் கேட்கல. மாப்பிள்ளை இங்கேருந்து போனதுல இருந்து என் அடி மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்ததுடா. நான் நினைச்ச மாதிரியே நடக்க கூடாது, இப்ப நடந்து போச்சேடா. அழகுற பிரமு, நீயே இப்படி மனசு ஒடிஞ்சு போயிட்டா ரேணுகாவை யாரு தேத்துறது? வேதவல்லிக்கு யாரு ஆறுதல் சொல்றது? எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. நான் அழாம என்ன பண்ண முடியும்? ஒண்ணு முடியல பிரமு, ஒண்ணு முடியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உயிர் போறதுக்கு முன்னால உன்னோட டாக்டர் மாப்பிள்ள ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாராம், என்னால பாவம் அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணாக கூடாது, எப்படி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாராம். புரியுதா? அவ கல்யாணம் மறுபடியும் நடக்கும்டா. நான் அவகிட்ட போய் சம்மதிக்க வைக்கிறேன். அது என்னோட கடமை. இன்னொரு மணமேடை, மணக்கோலம், இதுக்கெல்லாம் வேதவல்லி கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாளா? அவ வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா அது இந்த மணமேடையிலேயே இங்கேயே நடக்கணும்டா. அவளுக்கு கல்யாணம் ஆகாம அவ வீட்டுக்கு போனாலாம் கண்டிப்பா இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாளா. மனசு வேதனையில அவ ஏதாவது பண்ணிக்கிட்டாலாம் அது என்ன தாங்க முடியாதுடா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஏன் கடமைன்னு சொன்னல, அதை இப்ப செய்டா. பண்ணலாம்டா. நல்ல மாப்பிள்ளை அமையணும்ல. அமையும்டா, கண்டிப்பா அமையும்டா. நீ நினைச்சா இந்த மண்டபத்திலே அமையும்டா. வாய்க்கு வாய் என் மருமகன்னு சொல்லிக்கிட்டே இருப்பிய, அது உண்மைன்னா இதோ நிக்கிறான உன் புள்ள நாகராஜ், அவனை விட்டு வேதவல்லி கழுத்துல தாலியை கட்ட சொல்றான். என்னது? தாலி பிச்சையா உங்ககிட்ட படி பிச்சையா கேக்குறேன்டா. இந்த ஊர் உலகம் எல்லாத்துக்கும் முன்னால என் வேதவல்லி கல்யாணம் நடக்கணும்டா.
அதிர்ஷ்டம் கேட்டவோ புருஷ உயிரை பறிக்கிறவங்கிற அவ பேரு. அவளை விட்டு போகணும்டா. என்னடா யோசிக்கிற? டேய் நாகராஜ, நான் ஒரு கோபக்காரனாவோ இல்ல குடிகாரனாவோ பார்க்கலடா. என்னுடைய மாப்பிள்ளையா தான் பார்க்கிறேன். வேதவல்லியா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா கண்டிப்பா அவனை திருத்தி ஒரு நல்ல மனுஷன் ஆக்கிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. தயவு செஞ்சு நாகராஜா விட்டு வேதவல்லி கழுத்துல தாலி கட்ட சொல்றான். ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, இந்த கல்யாணம் நடக்காம இந்த மண்டபத்தை விட்டு போனேன்னா பணமா தாண்டா போவேன். சந்தோஷமும் சிரிப்பும் இருக்க வேண்டிய மகளுடைய முகத்துல அழுகையும் துக்கத்தையும் நான் எவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? ராமலதா, உன்னை தவிர எனக்கு வேற யாரா இருக்கா? உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடையாதுடா. உன்னை கையெடுத்து கும்பிடுற என் பொண்ணு வேதவல்லிக்கு, அதான் உன் மருமகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுறான். அழகுறா, ஒரு வழி பிறக்கும். விதி எப்படி விளையாடுது பாத்தியடா. இதே நாகராஜுக்காக வேதவல்லியை கேட்டு உன் வீட்டு படியேறி நான் வந்தேன். அப்ப நீ சம்மதிக்கிற நிலைமையில இல்லை. ஏன்னா டாக்டரோட இந்த கல்யாணம் ஏற்கனவே நிச்சயமா இருந்தது. இப்போ ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வர்ற மாதிரி விதி விளையாடுச்சு பத்தியா. பரமு, உனக்கு ஞாபகம் இருக்கா? முன்ன குருஜிக்கிட்டு போய் கல்யாணத்துக்கு அனுமதி கேட்க போனப்போ அவர் என்ன சொன்னாரு? வேதவல்லி கல்யாணத்துல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும், ஆனா கடைசியில நீங்க ரெண்டு பேரும் எப்படி சம்மதியாறது உறுதின்னு சொன்னார்ல. அதுதான் இப்ப நடக்க போகுதா? ஆண்டவனோட திருவிளையாடல் எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது பரமு. கவலைப்படாது, நான் நாகராஜ கிட்ட பேசி பார்க்கிறேன். இப்படி வாடா கண்ணா. அப்பா என்னப்பா இது? நான் சொல்றது கேட்கவா? அதெல்லாம் முடி. நான் சொல்றேன் இல்ல. நடராஜ நீ வாடா. இப்படி தனியா வா சொல்றேன். பரம என்னங்க இது நடக்குவாங்க? எவனையும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு கண்ணில் படாம போய் தொலைவான்னு பார்த்தா கடைசியில நான் இருக்கிற வீட்டுக்கே மருமகளா கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு அந்த கிழவன். கல்யாணம் நின்னா ஏதாவது கோயிலுக்கு நேர்ந்து விட வேண்டியதானே? கட்டிக்கிறந்தவன் செத்து சுடுகாடுக்கு போறதுக்குள்ள இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு எனக்கு எதிரியா வரணும்னு நினைக்கிறியா? யாரு அனுமதிச்சாலும் இந்த கல்பனா ராமநாதன் வீட்டுக்குள்ள வரத்துக்கு அனுமதிக்கவே மாட்டான். நடந்ததெல்லாம் நீ பார்த்து இல்ல. பாவண்டா, பரமோட குடும்பம் ஆடி போயிருக்காங்கடா. பாவண்டா வேதவல்லியும். அவ என்ன பாவம் பண்ணா? ராசியே இல்லாத பொண்ணு பேர் வந்துச்சு அவளுக்கு. இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு மேடை ஏறி நடக்காம நின்று பொண்ணு ரெண்டாவது கல்யாணம் விடா. இது பெரிய துன்பம்டா. இந்த மாதிரி ஒரு துன்பம் ஒரு குடும்பத்துக்கு வரலாமா? அந்த துன்பத்தை தொலைக்க வேண்டிய பெரிய கடமை எனக்கு இருக்குதுடா. உங்க கடமைக்காக என்ன பலி கொடுக்க போறீங்களா? வேற என்ன பண்றது? ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்தணுமே. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரே ஆயுதம் மல்லிகா தான். என்னப்பா பேசிட்டு இருக்கிறீங்க? அவளை பத்தி யோசிக்கிறீங்க, அப்ப என்ன பத்தி யோசிக்க மாட்டீங்களா? அவ கழுத்துல நானும் தாலி கட்டணுமா? ஆமாண்டா கண்ணா,
உனக்கு கெஞ்சி கேட்டீங்கன்னா மாட்டேன்னு சொல்லி இறங்குறான். இப்பெல்லாம் பேசுறது உங்களுக்கு எப்படி மனசு வருது? அப்பா எனக்கு 1000 கனவு இருக்குது, பெரிய பெரிய லட்சியம் இருக்குது. நான் பெருசா பிசினஸ் பண்ணும், நிறைய சம்பாதிக்கணும். கல்யாணத்தை பத்திலாம் நான் இப்ப யோசிக்கிறதாவே இல்ல. அவளை கட்டிக்கு நீ யோசிக்க வேண்டியது இல்லடா, அவ தான் யோசிக்கணும். அவளை பரம சமாதானப்படுத்திப்பா, நீ சொல்லுவோம் சம்மதத்தை. என்னம்மா யோசிக்கிற? என் மேல இறக்கப்பட்டு யாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். தயவு செஞ்சு யாரையும் வற்புறுத்தாதீங்க. என் விதிப்படிதான் நான் வாழணும். அதை மாத்த முயற்சி பண்ணாதீங்க. மாமா விட்டு மருமகளா ஆக முடியலன்னு உடனே என் கல்யாண ஆசையை நான் விட்டுருக்கணும். வெங்கிட்ட கட்டிக்க சம்மதம்னு சொன்னது ஏன் தப்புதான். என்ன விட்டுருங்கப்பா, நான் இப்படியே இருந்துடுறேன். ஐயோ, இந்த நேரத்துல எங்க போய் தொலைஞ்ச அவ? ஐயோ, இப்ப என்ன பண்றது? டைம் ஆகுதே. யார அவ வீட்டுக்கு அனுப்புறது? அன்னைக்கு என்ன ஏன்டா நீ பண்ணிக்கோயா? ஏன்னா இப்படி பேசுற? ஏய், தம்பின்னு பாக்கலாம் ஓங்கி அப்பிரும் போட. டேய் நாகராஜ், அப்பா எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் யோசிச்சு செய்வாரு. என் கல்யாணம் தான் அப்பா விருப்பம் இல்லாம வேற சூழ்நிலையில நடந்து போச்சு. அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் காலம் பூரா நடந்திருந்தாலும் கல்யாண விஷயத்துல அவமானப்படுத்திட்டேன். நீ எத்தனையோ விஷயங்கள்ல அப்பாவை வருத்தப்படுத்திருக்க. அவரை சந்தோஷப்படுத்துற சந்தர்ப்பம் உனக்கு கிடைச்சிருக்கடா. ப்ளீஸ், என்ன யோசிக்கிற? எதா இருந்தாலும் சொல்லுடா. நீ பேசாத, நீ பேசாதடா. வயசுல பெரியவனு பார்க்கும்போது அச்சிருவேன். மூலா காரணமே நீதான். இப்ப வந்து அட்வைஸ் பண்ணுகிற போட. அப்பா இருக்காருன்னு பாருங்க, அசிங்கமா திட்டிடுவேன். ஏய், அந்த வேத வழியை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடா. எனக்கு அவளுக்கு செட் ஆகாது. ஏய், அந்த வேத வழியை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடா. எனக்கு அவளுக்கு செட் ஆகாது. அம்மா, உன் நிலைமையில இருந்து நீ பேசுறது நியாயம்தான். ஆனா ஒரு தகப்பனா உன்னை என்னால அப்படியே விட்டுற முடியுமாம்மா? உன் முதல் கல்யாணம் நின்ன போதே நான் பாதி ஒடிஞ்சிட்டேன். இப்ப இந்த கல்யாணமும் நின்று போச்சுன்னா, அட என்ன விடுமா. உனக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்கா, அவளை நான் கரை சேர்க்க வேண்டாமா? நானும் ராமநாதனும் இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சோம். நாகராஜ் உன் கழுத்துல தாலி கட்டுவாமா? என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணே. என்ன பண்றான் உன் புருஷன்? நல்லபடியா பாத்துக்கிறான்ல? ஏதாவது நான் சொல்லிடுமா, வந்து 4 தட்டு தட்டி விடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, நான் நல்லா தான் இருக்கேன். என்னம்மா ஏதோ பதட்டமா பேசுற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்ண்ணே. என்னம்மா இப்படி கேட்டுட்ட? என்னால முடியும்னு உனக்கு தோணுச்சுன்னா தாராளமா கேளு, கண்டிப்பா செய்யறேன். அண்ணா, நான் ஒரு அட்ரஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அந்த வீட்ல என் ஃப்ரெண்டு மல்லிகான்னு ஒருத்தி இருப்பா. அவளை கூட்டிக்கிட்டு கோல்டன் கல்யாண மண்டபத்துக்கு உடனே வந்துடுறீங்களா? இவ்வளவுதானம்மா? இதெல்லாம் ஒரு உதவியா? அட்ரஸை வாட்ஸ்அப்ல அனுப்பு, நான் ஒரு 5 நிமிஷத்துல அந்த பொண்ணோட அங்க வரேன். டேய், எனக்கும் கல்பனாவுக்கும் எந்த விதத்திலையும் ஒத்து போகாது. எனக்கு பிடிச்சது அவளுக்கு பிடிக்காது. நான் வேணும்னு சொல்றது அவ வேணான்னு சொல்லுவா. எதிரெதிர் துருவமா இருந்தாலும் நாங்க இப்ப ஒன்னா வாழலையா? எல்லாத்துக்கும் மனசு தாண்டா காரணம். நீ இந்த சூழ்நிலையில வேதவழியா கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் மேல உள்ள எல்லா கெட்ட பேரும் அழிஞ்சு போயிடும்டா. ப்ளீஸ்டா, யோசிக்காதடா. நான் என்ன கெட்ட விஷயம் பண்ண? நீ பண்ணி ஏன்ட்ட பேசுகிறேன்? என்னடா டேய்? வர்றா. அண்ணா, இதுக்கு மேல இதை பேசி பிரயோஜனம் இல்லை.
சட்டன் ஒரு முடிவுக்கு வா. அங்க என் பரம சொன்னது கேட்டீங்கள, இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கலைன்னா என் பணம் தான் வெளியே போகணும்னு சொன்னா, அதே தான் உங்க அப்பனை சொல்றேன். நீ வந்துட்டு இன்னைக்கு வேதவள்ளி கழுத்துல தாலியை கட்டல, இன்னும் பொண்ணுமா தானே நீ பாப்ப. அப்பா அவன் அவன் என்ன பண்ணீங்க? என்ன இது? இன்னும் அவர்கிட்ட இருந்து போனை காணோம். மல்லிகாவை பார்த்தாரா இல்லையா? கல்யாணம் நடந்துருமோ?